தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானுக்கு வந்த புதிய சின்னம் சிக்கலில் உள்ள நிலை, இது குறித்து இந்த காணொளியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம். இப்போதான சின்னம் வந்தது, அதற்கான ஒரு மகிழ்வான செய்தியாக எடுத்துக்கொண்டு அனைவருமே இணையத்தில் பகிரப்படுவது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் கிராமங்கள் தோறும் போஸ்டர் அடித்து ஒட்டுவது, பேனர்களில் வைப்பதுன்னு சொல்லிட்டு பல வேலைகளில் இறங்கி நாம் தமிழர் கட்சி உறவுகள் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற வேலையை பார்க்க ஆரம்பித்த அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க நேரத்தில் என்ன சிக்கல் அப்படின்னும்போது, பலரும் பார்த்திங்கன்னா இந்த சின்னத்தை குறித்து பேசும்போது இதை எப்படி சொல்வதுன்னு தெரியல. அனைவருக்கும் இது ஒரு விவசாய சின்னம் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு நம்ம வைத்திருந்த சின்னமும் விவசாய சின்னம் தான். என்ன அது? கரும்பு விவசாய சின்னம் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணுவோம். காரணம் என்னென்னா, கரும்போடு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி இருப்பார் அந்த சின்னத்தில்ங்கிறத மக்களுக்கு பதிய பண்ணுவதற்காக அப்படி சொல்லுவோம். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, அவர்களது சின்னம் என்ன அப்படின்னா நிச்சயம் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு கட்சி பெயர் கூட தேவை கிடையாது. இப்போ நீங்கள் திமுக, அதிமுக அப்படின்னு கூட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சின்னம் பெயர் சொன்னால் அது என்ன கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியில் இருக்க நபரை குறிப்பிட்டு சொன்னாலே போதும், அது என்ன சின்னம் அவர்களுக்கு அப்படிங்கிறது. நீங்கள் இப்போ ஒரு கலைஞர் கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சும்மா கிராமப்புறங்களில் பேசும்போது சொன்னீங்கனாலே அவங்க சூரியன் கட்சி அப்படின்ற மாதிரி ரொம்ப இலகாக சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்களோ, எம்ஜிஆர் அவர்களோ, இப்போ இருக்க எடப்பாடி அவர்களோ கூட நீங்கள் யாருன்னா சொன்னீங்க அப்படின்னா இலை கட்சி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இலகுவாக சொல்லுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு சின்னம் முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும் வகையில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தாங்க முடியாத அளவிற்கு பல துயரங்களை நாம் தமிழர் கட்சி தாங்கியிருக்கு. இரட்டை மெழுகுவர்த்தியில் இருந்து இப்போ வந்திருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் கைப்பட வரைந்து வந்துள்ள இந்த ஏற்கலப்பையுடன் இருக்கக்கூடிய இந்த விவசாய சின்னம் தான் நமது சின்னம். அதனால் இதை பதிவு பண்ணும்போது ஏற்கலப்பையோடு இருக்கக்கூடிய விவசாய சின்னம் என நம்ம பதிவு பண்ணோம். அது ஏன் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இந்த சின்னம் வந்திருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ தேர்தல் நேரத்தில் இதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு முறையும் நமக்கு சின்னத்தை மறைத்திருக்கிற செயல் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மைக்கு சின்னம் முதற்கொண்டு அந்த சின்னத்தை மறைக்கிற அளவுக்கான வேலையை தான் பார்த்தாங்க. அதே போல் நம்மக்கிட்ட இருந்து இதற்கு முன்பு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்த கரும்பு விவசாய சின்னத்தை வேறு ஒரு கட்சிக்கு கொடுத்து அவர்களை அந்த வரிசை எண் பட்டியல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் நமக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ அதை பதிவு செய்வது. அதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருந்த இரட்டை மெழுகுவர்த்தியை அப்படி செய்தாங்க. அதன் பிறகு கரும்பு விவசாயி, இப்போ மைக்கு சின்னம். இப்போ இந்த மூணையும் போட்டு இல்லாமல் விவசாய சின்னம் போது விவசாயத்திலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 சின்னங்கள் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த படங்கள் எல்லாமே விவசாய சின்னத்தில் வர்றது. எலெக்ஷன் கமிஷன் கிட்டே இதெல்லாம் இருக்குது. அது எப்போ யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் யார் யார் சுயேட்சையாக போட்டிடுறாங்களோ, இல்லை திமுக அதிமுகவின் தூண்டுதலில் யார் நிற்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சின்னத்தை பயன்படுத்துவாங்க. அதுவும் நம்ம கட்சிக்கு மேலே கீழே அப்படின்னு இந்த சின்னம் வர மாதிரி அவங்க எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நமக்கு வாக்கு செலுத்துகிற அளவிற்கு மக்களுக்கு தெளிவை கொண்டு போய் சேர்க்க இந்த சின்னத்தை சேர்க்க வேண்டியது நமது கடமை. அதனால தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுவோம். இந்த சிக்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல். நம்மளுடைய கருத்தியல் அது எல்லாம் கேட்டு கடைசியாக போய் அவங்க அழுத்தக்கூடிய அந்த வாக்கு அப்படிங்கிறதுல தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. அப்போ நம்ம பதிவு பண்ணும்போதே இது வெறும் சின்னம் அப்படிங்கிற மாதிரி விவசாய சின்னம் அப்படின்னு இல்லாமல் ஏற்கலப்பையோடு இருக்கக்கூடிய விவசாய சின்னம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லணும். தொடர்ந்து பேசக்கூடிய இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம பதிவு பண்ணும்போது அந்த சந்தேகமே இல்லாமல் தேர்தல் நேரத்தில் வாக்கு செலுத்த போகும்போது அவங்களுக்கு ரொம்ப இலகுவாக அந்த சின்னம் பரீட்சைப்பட முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்து சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். சின்னம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம என்ன முக்கியம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கும் தெரியும். அது குறித்தும் பேசலாம். அந்த பின்னூட்டங்கள் தேவையற்றது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு கருத்தாக நான் இதை பதிவு பண்ணுறேன். உங்களது கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம்.